உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்க அப்பா அல்லது தாத்தா எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? பேங்க், ஃபிக்ஸட் டெபாசிட், போஸ்ட் ஆஃபீஸ், கோல்டு, ரியல் எஸ்டேட் அல்லது அக்ரிகல்ச்சர் லேண்ட். அந்த காலத்துல இது போதுமானதா இருந்தது. ஆனா இன்னைக்கு நீங்களும் அதையே பண்றீங்களா? அது இப்ப போதுமானது தான் ஒரு கேள்வி. ஒரு உண்மையை சொல்றேன். எஃப்டியில் உங்க பணம் பத்திரமா இருக்கு. ஆனா அது வளரவே வளரல. ஏன்? அந்த கதை 1991 ஆரம்பிக்குது. வணக்கம், நான் ஸ்ரீனிவாசன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் ஏன் இப்போ இன்எவிட்டபிள் அப்படின்றது உங்களுக்கே புரியும். சரி, அப்படின்னா நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போவோம். 1991. அதுக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு ஃபேக்டரியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. கவர்மெண்ட் கிட்ட போறீங்க. அவங்க சொல்றாங்க உங்களுக்கு லைசன்ஸ் வேணும்னு. சரி, லைசன்ஸ் எடுக்கிறீங்க. ஆனா அந்த லைசன்ஸ்ல என்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணலான்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணலான்றதெல்லாமும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஃபேக்ட்ரி நீங்கள் எங்கே ஆரம்பிக்கணும், பேன் இந்தியாவில் நீங்கள் செல் பண்ணணும்னா எத்தனை பர்மிஷன் வேணுன்றதெல்லாமும் சொல்லியிருப்பாங்க. யோசிங்க, சில நேரத்தில் ஒரே பிஸ்னஸுக்கு 80 டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் கிட்ட அப்ரூவல் வாங்கணும். இதுதான் லைசன்ஸ் ராஜ். என்ன ப்ரொடக்ஷன் பண்ணணும், எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணணும், எங்கே செல் பண்ணணும், எல்லாமே கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணாங்க. பிஸ்னஸ் மேனுக்கு ஃப்ரீடமே கிடையாது. ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால் காம்படிஷன் இல்லை, கன்சியூமருக்கும் சாய்ஸ் இல்லாமல் போச்சு. நினச்சி பாருங்க லைசன்ஸ் ராஜோட இம்பேக்டை. அந்த காலத்தில் அம்பாசிடர் ஃபியட் மட்டும்தான் இருந்தது. மாருதி 1983 தான் வந்தது. ஆனால் சாய்ஸ் இந்த 2-3 மட்டும்தான் இருந்தது. வேற எந்த ஆப்ஷன்ஸும் இல்லை. ஃபாரின் கார்ஸ் வாஸ் எ டிஸ்டன்ட் ட்ரீம். அதுதான் லைசன்ஸ் ராஜோட ரியாலிட்டி. சிம்பிளா சொல்லணும்னா காம்படிஷன் இல்லை, சாய்ஸ் இல்லை, growth ஸ்லோவா இருந்தது. சிம்பிள் லைஃப், ப்ரெடிக்டபிள் எக்ஸ்பென்சஸா இருந்தது. ஆனால் ஃப்ரீடம் இல்லாத எக்கானமி. இப்போ 1991 இந்தியாவோட ஹிஸ்டரியில மிக முக்கியமான வருஷமா இருந்தது. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, அந்த டைம்ல இந்தியாவோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வெறும் 2 வாரத்துக்கு மட்டும்தான் இருந்தது. அதாவது இந்தியா இம்போர்ட் பண்றதுக்கு 2 வாரத்துக்கு மட்டும்தான் பணம் இருந்தது. இதை விட ஷாக்கிங்கா, இந்தியா தன்னோட கோல்டை இங்கிலாந்துல பிளட்ஜ் பண்ணணுன்ற நிலைமைக்கும் போச்சு. IMF கிட்ட லோன் வாங்கணுன்ற நிலைமைக்கும் போச்சு. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய எம்பரேசிங் சுச்சுவேஷனா இருந்தது. நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாததுனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல் டைம் லோவா இருந்தது. அந்த நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் டாக்டர் மன்மோகன் சிங்கும் ஒரு ஹிஸ்டாரிக் டிசிஷன் எடுத்தாங்க. அதாவது இந்தியாவோட கேட்ஸை திறந்தாங்க, லைசன்ஸ் ராஜை ரிமூவ் பண்ணாங்க, ஃபாரின் கம்பெனிஸை வெல்கம் பண்ணாங்க, ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி ஆரம்பிச்சாங்க, காம்படிஷனை அலோவ் பண்ணாங்க. அந்த ஒரு டிசிஷன் இந்தியாவை கம்ப்ளீட்டா மாத்துச்சு. கம்பெனிஸ் ஃப்ரீயா க்ரோ ஆக ஆரம்பிச்சது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது, எக்கானமியும் க்ரோ ஆக ஆரம்பிச்சது. இதை சப்போர்ட் பண்றதுக்கு RBI இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கொஞ்சமா குறைச்சாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சா கம்பெனிஸ் கம்மி காஸ்ட்ல லோன் எடுக்கலாம், பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், மோர் ஜாப்ஸ் கிரியேட் பண்ணலாம், எக்கானமியும் க்ரோ ஆகும். இது கண்ட்ரியோட க்ரோத்துக்கு நல்லது தான். ஆனா இந்த மாற்றம் FDயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்கள ரொம்ப பாதிக்கும். எப்படின்னு பார்ப்போம். அந்த காலத்துல FD 10% 12% தந்தது. ஆவரேஜா ஆல்மோஸ்ட் 7% இருந்தது. ரியல் ரிட்டர்ன் கொஞ்சமாவது இருந்தது பாசிட்டிவா. இப்போ FD 6-7% மட்டும் தருது. ஜெனரல் இன்ஃபிளேஷன் 6%, ரியல் ரிட்டர்ன் ஆல்மோஸ்ட் 0. மெடிக்கல் இன்ஃபிளேஷன் 14%, எஜுகேஷன் இன்ஃபிளேஷன் 10-12%. இந்த காசை வச்சு பார்த்தாக்கா FD ரிட்டர்ன் இன்ஃபிளேஷனை பீட் பண்றதே இல்லை. உங்க பணம் சேஃபா இருக்கு, ஆனா க்ரோ ஆகலைன்னா உங்க கிட்ஸோட எஜுகேஷன் 20 வருஷம் கழிச்சு எவ்வளோ ஆகும்னு யோசிச்சிங்களா? ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேணும்னு உங்களுக்கு தெரியுமா? FDயை மட்டும் வச்சு இந்த கோல்ஸை ரீச் பண்ணவே முடியாது. இப்போ யோசிங்க, லிபரலைசேஷனோட ரிசல்ட்டா கம்பெனிஸ் க்ரோ ஆச்சு. அவங்க ப்ராஃபிட்ஸ் யாருக்கு போகுது? அந்த கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு போகுது. இந்தியா க்ரோ ஆகும்போது அந்த growth இன்வெஸ்டருக்கு போகுது. நீங்க இன்வெஸ்டர் ஆகலைன்னா அந்த growth உங்களுக்கு வராது. அதனால உங்க பணம் இன்ஃபிளேஷனை பீட் பண்ணணும்னா FD மட்டும் போதாது. உங்க பணம் க்ரோ ஆகிற கம்பெனிஸ்ல இருக்கணும். ஆனா எந்த கம்பெனி எந்த சுச்சுவேஷன்ல நாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு தெரியுமா? தெரியாது தானே. அதுக்கு தான் மியூச்சுவல் ஃபண்ட். எக்ஸ்பர்ட் ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி க்ரோ ஆகிற கம்பெனிஸ்ல உங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. அவர் பேர் தான் ஃபண்ட் மேனேஜர். FD கொடுக்காத இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் லாங் டேர்ம்ல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொடுக்கும். இந்தியா டெவலப் ஆக FD ரேட் குறைஞ்சிக்கிட்டே போகும், எக்ஸ்பென்சஸ் கூடிக்கிட்டே போகும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். அது ஒரு ஸ்மார்ட்டான ஆல்டர்னேட்டிவா இருக்கும். அதுதான் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இன்எவிட்டபிள்னு நாங்கள் சொல்றோம். சரி, FD போதாதுன்றது தெரிஞ்சுது.
ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிஸ்க் இருக்கே, எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் ஒரே மாதிரி தானா, வேற வேற வகை இருக்கான்னு நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலியில யாராவது மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை முதல்ல பார்க்க சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ரிஸ்க் ப்ரொஃபைலிங் ஃபார்ம் இருக்கு. ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருந்தாக்கா உங்க போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ண எங்களை தொடர்பு கொள்ளலாம். பர்சனல் ஃபைனான்ஸ் சிம்பிளிஃபைடு, அது எங்களோட கமிட்மெண்ட். ஸ்ரீனிவாசன் சைனிங் ஆஃப். வணக்கம்.